என்னக்கா எப்படி இருக்கீங்க? மாஷிலா நல்லா இருக்கேன். ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. நேத்து எனக்கு பூரி பிடிக்கும்னு சொன்னேன், அதான் என்ன பூரி செஞ்சு கொண்டு வரேன் அத்தனை போயிருக்கா. எந்த வீட்டுக்கு போனாலும் மருமகளை குறை சொல்லி நேரம் போறதே தெரியல. இங்க வந்தா மட்டும் மருமகளுக்கு புகழ பாடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதேக்கா. அப்படி நடந்துக்கிட்டா என்ன செய்ய? புது மருமக எல்லாம் அப்படித்தான் இருப்பா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, இன்னுமா புது மருமக? 2 மாசத்துலயே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு குணம் தெரியாதா? இது பைபிள்ல நீதிமொழிகள்ல 31வது அதிகாரம் உண்டு, வாசிச்சிருக்கீங்களாக்கா? 10வது வசனத்துல இருந்து. எல்லாம் வாசிச்சிருக்கேன். ஒரு குணசாலியை பத்தி பேசியிருப்பாங்க. குணசாலி ஸ்திரீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நமக்கு எங்க வாய்க்குது அப்படி. என் மருமக ஜீவி அப்படியே அந்த குணசாலி பெண்ணுதான்க்கா. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா? அவ்வளவு பொறுமையா அவ குடும்பத்தை நடத்துற அந்த விதத்தை நீங்க பார்க்கணுமே. ஐயோ போதும்க்கா, விடுங்க, எனக்கு தலையே சுத்துது. மகளை புகழ்ந்து பேசினாலே பிடிக்காதே உங்களுக்கு எல்லாம். வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ வந்ததும் உங்க அத்தை கறிய கை